ரமேஷ், தற்போது போராட்டக்காரர்கள் தரப்புல என்ன சொல்லப்படுகிறது? காவல்துறை தரப்புல பேச்சுவார்த்தை தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறதா? அதாவது திட்டவட்டமாக மயிலாப்பூர் டிசி பாலகிருஷ்ணன் அறிவித்துவிட்டார், நீங்கள் கலைந்து செல்லுங்கள், வெற்றியை கொண்டாடுங்கள். இந்த சட்ட திருத்தம் மூலியமாகவே, இன்றைக்கு சட்டப்பேரவையில் வரக்கூடிய திருத்தம் மூலியமாகவே உங்களுக்கான நிரந்தரம் கிடைக்கும், நீங்கள் வெற்றியை கொண்டாடுங்கள் என்று திட்டவட்டமாக சொல்லிவிட்டார். கலைந்து செல்லுங்கள் என்று சொல்லிவிட்டார். அதன் அடிப்படையில் உத்தரவு வந்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் இளைஞர்களை வெளியேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு சில இளைஞர்கள் போக மறுக்கிறார்கள், ஒரு சிலர் கலைத்து விட்டார்கள். தொடர்ச்சியாக, அதாவது பிரதான மேடை, இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு மூல காரணம் அந்த விவேகானந்தர் இல்லம் இருக்கக்கூடிய பகுதியில் அமைந்த பொது மேடை தான். அந்த மேடையை ஃபுல்லா தற்பொழுது காவல்துறை தன்னுடைய கட்டுக்குள் கொண்டு வந்து விட்டார்கள். தற்பொழுது மணற்பரப்பை நோக்கி இளைஞர்கள் உந்தப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் தற்பொழுது இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தற்பொழுது மணற்பகுதியை நோக்கி சென்று விட்டார்கள். தற்பொழுது கடற்பரப்பிற்கு காவல்துறை குவிந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒரு சில அதாவது அதிக அளவிலான பெண்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். தற்பொழுது அதிக அளவிலான இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். அதிக அளவிலான தற்பொழுது இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். குறிப்பாக மயிலாப்பூர் டிசி பாலகிருஷ்ணன் பேசும் பொழுது, ஒரு சில பேர் உங்களிடம் கருப்பாடுகள் இருப்பதாகவும், அவர்கள் தொடர்ச்சியாக நிரந்தர தீர்வு இது கிடைத்திருந்தாலும் அதை தொடர்ச்சியாக உங்களை வைத்து அரசியல் செய்கிறார்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்தார். அந்த அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை அதாவது இந்த ஆர்ப்பாட்டம், குறிப்பாக இந்த இளைஞர்களுக்கு சமமாக காவல்துறை குதிக்கப்பட்டிருக்கிறது. சென்னையில் இருக்கக்கூடிய அனைத்து காவல் நிலையங்களில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் இங்கு வரவழைக்கப்பட்டிருக்கிறார்கள். சாதாரண கான்ஸ்டபிள் இருந்து எஸ்ஐ, இன்ஸ்பெக்டர், அனைத்து நிலை காவலர்களும் இங்கு வந்திருக்கிறார்கள். ஆயுதப்படையை சேர்ந்தவர்கள் வந்திருக்கிறார்கள். உளவுத்துறையை சேர்ந்த காவல்துறை அதிகாரிகள் இருக்கிறார்கள். அனைத்து தரப்பிலும், குறிப்பாக சென்னையில் இருக்கக்கூடிய மூத்த காவல்துறை அதிகாரிகளுக்குரிய இணை ஆணையர்கள் அன்பு, ஸ்ரீதர், அதே போல டிசியிலாக இருக்கக்கூடிய மயிலாப்பூர் டிசி பாலகிருஷ்ணன் உள்ளிட்ட அனைத்து முக்கிய காவல்துறை அதிகாரிகளும் இந்த பகுதியில் குவிந்திருக்கிறார்கள். ஒலிபெருக்கிகள் தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றன. முதல் முறையாக இந்த பகுதியில் ஒலிபெருக்கியை அவர்கள் ஏற்கனவே சொன்னது போல ஒலிபெருக்கியை கண்ட்ரோல் பண்ணிட்டாங்க. இங்கிருந்து தற்பொழுது இளைஞர்கள் மைக் மூலமா எங்கேயும் பேச முடியாது. இப்ப அங்கிருந்து ஒலிபெருக்கிகளும் தற்போது காவல்துறை வசம் சென்று விட்டது. அவர்கள் ஏற்கனவே சொன்னார்கள், உங்களுடைய ஒலிபெருக்கிகளை நிறுத்திவிடுங்கள், ஒலிபெருக்கியை நீங்கள் பயன்படுத்தாதீர்கள், நீங்கள் தொடர்ச்சியாக அந்த ஒலிபெருக்கியை பயன்படுத்தி தான் கட்டுக்குள் வைத்திருக்கிறீர்கள் என்று சொன்னதை அவர்கள் செய்துவிட்டார்கள். தற்பொழுது ஒலிபெருக்கிகள் அனைத்தும் காவல்துறை வசம் வந்துவிட்டது. தற்பொழுது அந்த சர்வீஸ் ரோடு என்று சொல்லக்கூடிய பகுதியில் இருந்து இளைஞர்கள் எல்லாம் தற்பொழுது கடற்கரையை நோக்கி பரவலாக்கப்பட்டிருக்கிறார்கள். கொஞ்சம் கொஞ்சமாக காவல்துறையினர் சாதுரியமாக கூட்டத்தை பரவலாக்குகிறார்கள். அந்த டென்சிட்டி என்று சொல்லக்கூடிய பெரியத்தன்மையை விலக்கி விடுகிறார்கள். ஒரே இடத்தில் கூட்டமாக இருப்பதுதான் அவர்களுக்கு பலம் என்பதால் அவர்களுடைய பலத்தை அவர்கள் குறிப்பாக செறிவு டென்சிட்டியை குறைக்கிறார்கள். குறிப்பாக பெண்களை வெளியேற்றுகிறார்கள். குழந்தைகளை முதலில் தேடி பிடித்து குழந்தைகள் இருந்தால் பத்திரமாக வெளியே கொண்டு வருகிறார்கள். தற்பொழுது நேரடியாக காவல்துறை இணை ஆணையர் அன்பு இந்த பகுதியில் உத்தரவுகளை வருகிறார். குறிப்பாக ஒலிபெருக்கி என்பது காவல்துறைக்கு மட்டும்தான் இருக்கிறது. இளைஞர்களிடமிருந்த ஒலிபெருக்கிகள் அனைத்தும் காவல்துறை வசம் வந்திருக்கிறது. அந்த காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இளைஞர்கள், அதாவது காவல்துறை எவ்வாறு இந்த இடத்தை உள்நோக்கி வந்தார்கள் என்று சொன்னால், அதிகாலை 5 மணி 6 மணிக்கெல்லாம் கடும் பனிப்பொழிவு காரணமாக அதிக அளவிலான பெண்கள், குழந்தைகள், பெரியவர்கள் எல்லாம் வெளியேறி வீட்டுக்கு சென்று விட்டார்கள். இளைஞர்கள் மட்டும் கடற்பரப்பில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். தற்பொழுது அவர்களும் எந்திரிச்சு விட்டார்கள். அப்ப அவர்களும் தனித்தனியாக இருந்ததை காவல்துறை பயன்படுத்தி தற்பொழுது அந்த இடத்தை தங்கள் வசம் கொண்டு வந்திருக்கிறார்கள். தற்பொழுது அவர்கள் படுத்து விட்டார்கள். தேனி கூட்டில் இருந்து ஒவ்வொரு தேனியா எடுப்பது போல அவர்கள் ஒவ்வொருவராக விலக்கி விடுகிறார்கள். ஆனால் யாரிடமும் லட்சி கிடையாது. காவல்துறை மிகவும் கண்டிப்புடன் தான் நடத்துகிறார்கள். அமைதியான முறையில் அவர்கள் வராததால் அவர்களை இழுக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். குறிப்பு கடற்பரப்புக்குள்ளும் காவல்துறை குவிக்கப்படுகிறது. தற்பொழுது அவர்கள் நிலைமையை, ஏனென்றால் இன்றைக்கு சட்டமன்றம் கூட இருக்கிறது. சட்டமன்றத்திலே ஜல்லிக்கட்டு தொடர்பான சட்ட முன்வடிவு கொண்டு வரப்பட்டு தீர்மானமாக நிறைவேற்றப்பட இருக்கிறது. தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி எம்எல்ஏக்களும் இதற்கு ஆதரவு அளிப்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் ஒருமனதாக அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட இருப்பதாக இங்க இருக்கக்கூடிய அதிகாரி சொன்னார். குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரி பாலகிருஷ்ணன் பேசும் பொழுது, நான் சட்டம் தெரிந்தவர், நான் பேசுவது உண்மையாக தான் இருக்கும்,
நீங்கள் என்னுடைய பேச்சுக்கு கட்டுப்படுங்கள், அந்த அளவில் அந்த அறிவுரை குறிப்பிடுகிறார். தற்பொழுது அந்த டென்சிட்டியை காவல்துறையினர் சாதுரியமாக பிரித்து விடுகிறார்கள். குறிப்பாக ஒரே இடத்தில் சேர்ந்திருந்த இளைஞர்களை தனித்தனியாக பிரிக்கக்கூடிய பணியை சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் ஒரே ஒரு தேனீக்களை போல கூடு கட்டியது போல் இருந்தார்கள். அவர்களை சாதுரியமாக பிரிக்கிறார்கள், இண்டிவிஜுவல்ஸ் ஆக்கிறார்கள். அந்த இண்டிவிஜுவல்ஸ் மூலமாக தற்பொழுது தனித்தனியாக பிரிக்கப்பட்டு இளைஞர்களை அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஒட்டுமொத்த மீடியாவும் இங்குதான் இருக்கின்றன. இன்னும் ஒரு சில மணி நேரங்களில் இங்கு நிலைமை கட்டுக்குள் வரும் என்று தெரிகிறது. ஏனென்றால் பெரும்பாலானோர் இங்கிருந்து வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். குறிப்பாக காமராஜர் சாலைக்கு முழுவதுமாக எந்த பகுதியில் இருந்தும் மெரினா கடற்கரைக்கு பொதுமக்களோ மற்றவர்களோ வராதபடி ஒரு அரண் போலாக சுத்திரம், குறிப்பாக சாந்தோம் நெடுஞ்சாலை, டாக்டர் ராதாகிருஷ்ணன் நெடுஞ்சாலை, பீட்டர்ஸ் சாலை, அபய் சண்முகம் சாலை, அதே போல வாலஜா சாலை என சென்னையினுடைய பிரதான பகுதியில் இருந்து மெரினா கடற்கரையை இணைக்கக்கூடிய அனைத்து சாலைகளும் காவல்துறையோட வசம் சென்றிருக்கிறது. காவல்துறை மிகவும் சாதுரியமாக அவர்களை ஒரே இடத்தில் இருந்த இளைஞர்களை தனித்தனியாக பிரித்து இருக்கிறார்கள். அது அவர்களுக்கு தற்பொழுது அவர்களுடைய அந்த திட்டம் நிறைவேறி இருக்கிறது. அந்த அடிப்படையில் பிரதான மேடை இருந்த பகுதி காவல்துறை வசம் வந்துவிட்டது. ஒலிபெருக்கிகள் எதுவும் கிடையாது. அனைத்து வாகனங்களும் இங்கிருந்து கிளம்பிவிட்டன. 2 சக்கர வாகனங்களில் ஒரு சில இளைஞர்கள் வீட்டுக்கு சென்று கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது காவல்துறை தன்னுடைய கட்டுப்பாட்டிற்கு கொண்டு வந்திருக்கிறது என்று சொல்லலாம். கார்த்திகேயன், ரமேஷ் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். விவேக், நீங்க மெரினா கடற்கரையில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? கார்த்திகேயன், மெரினா கடற்கரையில் அந்த விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய நேரான கடற்கரை பகுதி வளாகத்திற்கு உள்ளாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய அந்த ஒன்றிணைந்து இருந்த அந்த போராட்டக்காரர்கள் எல்லாரையும் காவல்துறையினர் சிதறடித்து ஒவ்வொருத்தராக இங்கே விரட்டி கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒன்றாக இணைந்திருந்த அந்த போராட்ட குழுவினர் தற்பொழுது சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் மையமாக அமர்ந்திருந்த பகுதிகள் தற்பொழுது முழுமையாக காவல்துறையினுடைய காலடிகளால் தற்பொழுது நிறைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம். மிக உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய அந்த போராட்ட குழுவினர் அனைவரையும் வலுக்கட்டாயமாக வெளியேற்ற வேண்டிய ஒரு நிர்பந்தத்துக்கு காவல்துறையினர் வந்திருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுக்கு ஒரு சில காட்சிகளை சொல்வதன் மூலமாக போராட்ட குழுவினர் எந்த அளவிலான மனநிலையை அணுகிறார்கள் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடியும். காவல்துறையினர் எந்த காவல்துறையினர் தங்களை வெளியேற்றுகிறார்களோ அவர்களுடைய கால்களையை கட்டி பிடித்துக் கொண்டு நாங்கள் என்ன தவறு செய்தோம் என்று எங்களை என்று வெளியேற்றுகிறது என்ற ஒரு கோரிக்கையை வைக்கிறார்கள். ஒரு ஆற்றாமையோடு அழுகுணர்ச்சியோடு அவர்கள் தொடர்ச்சியாக காவல்துறையினரை மன்றாடுவதை நம்மால் இங்கே நேரடியாக பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த கூட்டத்தை சிதறடிக்க வேண்டும் என்கிற ஒரு நோக்கத்தினால் இவர்கள் மீண்டும் மீண்டும் ஒரே இடத்தில் மையப்படுவதன் மூலமாகவே போராட்டம் வலுப்படுகிறது என்பதனால் அதனை சிதறடிக்க வேண்டும் என்கிற நோக்கில் அவர்கள் அந்த இடத்தில் முழுமையாக நாலாவரும் தற்போது சிதறடிக்கிறார்கள். வலுக்கட்டாயமாக ஒரு இடத்தில் இருந்து வெளியேற்றுகிற பொழுது ஒரு சில நேரங்களில் பல பேருக்கு காயங்கள் ஏற்பட நேரிடுகிறது. சிலர் தரைகளை படுத்துக் கொண்டு நாங்கள் அந்த இடத்திலிருந்து நகரமாட்டோம் என்று சொல்கிற பொழுது அவர்களை இழுக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படுகிறது. அவர்களுக்கு காயங்கள் ஏற்படுவதையும் அவர்கள் வலுக்கட்டாயமான நிலையில் வெளியேற்றப்படுவதையும் நம்மால் தொடர்ச்சியாக பார்க்க முடிகிறது. இதை தாண்டி ஒரு கிட்டத்தட்ட ஒரு அசாதாரணமான சூழலை இந்த இடத்தில் தற்போது உருவாகி இருக்க வேண்டும். ஆனால் காவல்துறையினர் கொஞ்சம் சாதுரியமான இதை கையாண்டு வருகிறார்கள் என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். ஏனென்றால் இந்த இளைஞர்கள் அவர்கள் எந்த சூழ்நிலையும் இதுவரைக்கும் அறப்போராட்டம் என்பதை தாண்டி அவர்கள் வன்முறையிலேயோ ஒரு சிறு கண்ணாடி உடைப்பையோ அல்லது தாமாக முன்வந்து ஒரு விஷயத்தை வன்முறையை பிடிக்கக்கூடிய வேலைகளை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு எந்த விதமான எண்ணமும் கிடையாது. ஆனால் காவல்துறையினருக்கு ஒரு அச்சம் இருந்தது. என்ன விதமான அச்சம் என்றால், ஏற்கனவே பாலகிருஷ்ணன் அவர்கள் தன்னுடைய உரையில் சொல்லிய போது உங்களுக்குள் சில கருப்பாடுகள் இருக்கிறார்கள், அவர்கள் இந்த போராட்டத்தை வேறு வகையில் திசை மாற்றி உங்களுக்கும் சில பிரச்சனைகளை ஏற்படுத்திவிட கூடும் என்று நாங்கள் அச்சுகிறோம், அது பொது அமைதிக்கு நல்லதில்லை என்று அவர்கள் என்கிறார்கள். அதே நேரத்தில் மெரினா கடற்கரையில் போராடக்கூடியவர்களுக்கு இருக்கக்கூடிய பெரிய அச்சமானது 3 வகையில் அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஒன்று, குடியரசு தினத்துக்கான ஏற்பாடுக்காக அவசரமாக தங்கள் வெளியேற்றப்படுகிறோமோ, உண்மையான அவசர சட்ட பலனை அனுபவிப்பதற்காகவே நாங்கள் வெளியேற்றப்படுகிறோமோ என்கிற ஒரு அர்த்தம் இருக்கிறது. இன்னொன்று, இன்றைக்கு நீங்கள் சட்டத்தை நிறைவேற்றுவதற்காக சொல்கிறீர்கள், சட்டமன்றத்தில் இன்றைக்கு சட்டம் நிறைவேற இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் எதற்காக எங்களை இன்றைக்கு இப்படி தற்பொழுது வெளியேற்றப்பட வேண்டும்? ஒருவேளை சட்டம் நிரந்தரமானது என்றால் அது நிறைவேற்றிய பிறகு அதை எங்களுக்கு புரிய வைத்து அனுப்பலாமே என்கிற ஒரு மனநிலையும் அவர்களுக்கு இருப்பதை பார்க்க முடிகிறது. இன்னொன்று, மத்திய அரசு கொண்டு வராத ஒரு சட்டத்தை மாநில அரசு கொண்டு வந்து விட்டதாக சொல்லி நாங்கள் வெளியேற்றப்படுகிறோம் என்கிற ஒரு 3 பார்வையில் அவர்கள் இதை பற்றி வெளியேறுகிறார்கள். தற்பொழுது நேரடியாக நம்மால் ஒரு காட்சியை பார்க்க முடிகிறது. எந்த மாணவர்கள், எந்த போராட்ட குழுவினர் மையமாக அமர்ந்து விவேகானந்த இல்லத்திற்கு முன்பாக அமர்ந்திருந்தார்களோ அவர்கள் அத்தனை பேரும் எழுந்து சென்று கடற்கரை, அதாவது மெரினா கடற்கரை, கடல் எல்லை, நேரடியான கடல் எல்லையினுடைய விவேக், நீங்க இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். விவேக் இணைப்பிலே இருங்க, தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தியாளர் ரகுவரனும் மெரினா கடற்கரையில் இருக்கிறாரோடு பேசலாம்.
ரகுவரன், நீங்க மெரினா கடற்கரையில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க போராட்ட களத்துல பெண்கள் குழந்தைகளின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறதா? மை கொடுங்க. ரகுவரன், நீங்க மெரினா கடற்கரையில எந்த பகுதியில் இருக்கீங்க? அங்க போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களை காவல்துறை அப்புறப்படுத்த வேண்டுகோள் விடுத்து வருகிறது. பெண்கள் குழந்தைகளுடைய எண்ணிக்கை தற்போது குறைய தொடங்கி இருக்கிறதா? தற்போதைய களச்சூழல் என்ன? 7 நாட்களுக்கு முன்பு எங்கே இந்த போராட்ட களம் ஆரம்பித்ததோ அந்த இடத்தில் நான் தற்போது இருக்கிறேன். இங்கிருந்து 7 நாட்களுக்கு பிறகு இளைஞர்கள் மற்றும் கல்லூரி மாணவர்கள் முற்றிலுமாக இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே இங்கிருந்து அப்புறப்படுத்தி விட்டார்கள். மேலும் இங்க இருக்கக்கூடிய அதாவது தடியடி அது போன்று எந்த விதமான நிகழ்வும் இல்லை. ஆனால் இங்கிருந்து அவர்கள் ஏராளமான காவல்துறை வந்ததன் மூலமாக காலை விடியற்காலை நேரம் இளைஞர்கள் கூட்டம் குறைவாக இருந்ததாலும் இங்கே கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளுமே துண்டிக்கப்பட்டதன் காரணமாக இங்கே இருக்க ஏராளமான காவல்துறை குவிக்கப்பட்டு இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் தற்போது முற்றிலுமாக அகற்றப்பட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. கார்த்திக், ரகுவரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், காவல்துறை கையில லத்தி இல்ல அப்படிங்கிற தகவல் நீங்க சொல்லியிருந்தீங்க. மிகவும் நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமாக இது பார்க்கப்படுகிறது, ஆறுதல் அளிக்கக்கூடிய விஷயமாக இது பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டம் தொடங்கிய நாட்களில் இருந்து இதுவரைக்கும் காவல்துறை நண்பர்களுக்கும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கான அந்த பாண்டிங்கை நம்ம புரிஞ்சுக்க முடியுது. காவல்துறை அதிகாரிகள் தரப்புல தொடர்ச்சியாக அவர்களுக்கு சப்போர்ட்டா தான் இருந்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடியுது. தற்போது செய்தியாளர் விவேக் சொல்லுகிற போது காவல்துறை தரப்போடு மன்றாடி தான் அந்த போராட்டக்காரர்கள் நாங்கள் ஏன் வெளியேறணும் அப்படிங்கிற கேள்வியெல்லாம் அவங்க கேட்டிருந்தாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது. காவல்துறை தரப்பில் எந்த அளவுக்கு ஒரு இணக்கமான சூழலை போராட்ட களத்தில் இருப்பவர்களோடு அவங்க கையாளுறாங்க? அதாவது தற்பொழுது மெரினா கடற்கரை காவல்துறை வசம் வந்திருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் எல்லாம் தற்பொழுது கடல் அலைகள் இருக்கக்கூடிய இடத்திற்கு சென்றிருக்கிறார்கள். அந்த குறிப்பிட்ட பகுதியினர் பெரும்பாலானோர் அப்புறப்படுத்தப்பட்டு விட்டார்கள். கிட்டத்தட்ட ஒரு 500க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் கடல் பகுதிக்கு மணற்பரப்பிற்கு சென்று கடல் அலைகளுக்கு அருகில் சென்று ஒரு மனித சங்கிலி போன்று இருக்கிறார்கள். தற்பொழுது காவல்துறையினர் அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார்கள். ஒட்டுமொத்த சென்னை காவல்துறை இங்கு மெரினா கடற்கரையில் குவிக்கப்பட்டிருக்கிறது. வேற யாருக்கும் இங்கு அனுமதி கிடையாது. முழுவதுமாக ஒலிபெருக்கி என்பது இளைஞர்களிடம் தற்போது கிடையாது. குறிப்பாக பெண்களை பெண் காவலர்கள் மூலியமாக தான் அகற்றினார்கள். அதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. ஏராளமான மகளிர் காவல்துறையினர் இங்கு குவிக்கப்பட்டு அதன் மூலியமாக அந்த மகளிர் காவல் மூலியமாக மகளிர் அனுப்பப்பட்டார்கள். குழந்தைகள் பெரிய பெரிய அளவில் இருக்கக்கூடியவர்கள் மகளிர் காவலர்களை பயன்படுத்தினார்கள். சாதுரியமாக காவல்துறை தற்பொழுது இங்கு ஒரு அணிவகுப்புக்கு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் இங்கு அணிவகுப்பு மரியாதை போன்ற ஒரு ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள். காவல்துறை ஒரு சிறப்பான அவர்கள் திட்டமிட்டது போல காலை 5 மணிக்கு இங்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொன்றாக செயல்படுத்தினார்கள். இங்க ஒட்டுமொத்தமாக எந்த இடத்தில் விவேகானந்தர் இல்லத்திற்கு எதிரே கூடி ஒரு மிகப்பெரிய ஒரு அறவழியிலான அகிம்சை போராட்டத்தை தொடங்கினார்களோ அந்த இடம் தற்பொழுது காவல்துறையோட வசம் வந்திருக்கிறது. அவர்கள் குறிப்பாக காலை நேரத்தில் வீட்டுக்கு சென்றவர்கள் போராட்டக்காரர்கள் குறிப்பாக இளைஞர்கள் யாராவது வீட்டுக்கு சென்று விட்டு மீண்டும் திரும்பி விடாத வண்ணம் அனைத்து சாலைகளையும் சாதுரியமாக காவல்துறையினர் அடைத்து விட்டார்கள். இது திட்டமிட்டு அவர்கள் செய்திருப்பது போன்ற தெரிகிறது. ஏற்கனவே இது போன்ற ஒரு செயலை தயாரித்து எக்ஸிக்யூட் பண்ணியிருக்காங்கன்னு தான் பார்க்க முடிகிறது. தற்பொழுது இணை ஆணையராக இருக்கக்கூடிய மனோகரன், அன்பு, சென்னையில் இருக்கக்கூடிய 4 இணை ஆணையர்கள் அனைத்து பகுதியில் அம்பத்தூர் உள்ளிட்ட காஞ்சிபுரம், திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய IPS அதிகாரிகள் அனைவரும் இங்கு அந்த எக்ஸிக்யூட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒட்டுமொத்த காவல்துறையும் அதாவது இளைஞர்களுடைய பெரும்பான்மையான பலம் ஒரே இடத்தில் குவிந்திருந்தது. அதை சாதுரியமாக அவர்கள் வலுக்கட்டாயமாக ஒரு சிலரெல்லாம் பிரித்து தனித்தனியாக தனிநபர்களாக ஆக்கிவிட்டார்கள். தனிநபர்களை கலைந்து செல்வடைய சுலபமான காரியம் காவல்துறைக்கு வந்துவிட்டது. அதை அவர்கள் சிறப்பாக செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆனால் இது போன்ற வலுக்கட்டாயமாக இழுக்கும் பொழுது ஒரு சில பேருக்கு காயங்கள், அதாவது ரத்த காயங்கள் என்று சொல்ல முடியாது, வலியுடன் கூடிய காயங்கள், அதாவது உள்ளடி என்று சொல்வார்கள், அது போன்ற அடியெல்லாம் இருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. அவர்களுக்கு
தற்காலிகமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆம்புலன்ஸ் மூலமாக உடனடியாக இங்கு சிகிச்சையும் வழங்கப்பட்டது. தற்பொழுது ஒட்டுமொத்த மெரினா கடற்கரையும் காவல்துறை அணிவகுப்பு செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆங்காங்கே 200-300 காவல்துறையினர் இணைந்து அணிவகுப்பு மரியாதை செலுத்திக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது அடுத்த கட்டமாக இளைஞர்கள் கடலுக்கு அருகில் இருக்கிறார்கள். அவர்களை நோக்கி ஒரு காவல்படை தற்பொழுது சென்று கொண்டிருக்கிறது. அவர்களையும் தனித்தனியாக பிரிப்பதற்கு அவர்களுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது. இது அவர்களுக்கு எளிதான ஒரு காரியம்தான் என்று சொல்லப்பட முடியும். ஏனென்றால் பிரதான பகுதி, அதாவது தேன்கூடு போல இருந்த பிரதான பகுதியை அவர்கள் சிறப்பாக காய் நகர்த்தி அவர்கள் முடிவுக்கு கொண்டு வந்திருக்கார்கள். சில பேரை வலைக்கட்டாயமாக அப்புறப்படுத்தினாலும் கூட காவல்துறையுடைய வசம் அந்த பிரதான பகுதி வந்திருக்கிறது. ஒலிபெருக்கிகள் முழுவதும் துண்டு இங்கிருந்த பேனர்கள் அனைத்தும் அகற்றப்பட்டு விட்டன. அந்த LED ஸ்கிரீன் உள்ளிட்ட அனைத்து இளைஞர்களுடைய அனைத்து விழிப்புணர்வு பதாகைகள் அனைத்துமே தற்பொழுது கைப்பற்றி விட்டிருக்கிறார்கள். உணவுப் பொருட்கள் எல்லாம் கைப்பற்றப்பட்டன. அந்த அடிப்படையில் ஒரு கேடயம் போன்று அமைத்து விட்டார்கள். சென்னை பெருநகர காவல்துறையுடைய வசம் மெரினா கடற்கரை சென்று விட்டது என்று சொல்லலாம். அந்த அளவிற்கு சாதுரியமாக சென்னை காவல்துறை இளைஞர்களை அப்புறப்படுத்திருக்கார்கள். தற்பொழுது மணல் பகுதி, அதாவது இப்ப பாத்தீங்கன்னா நீங்க அந்த காட்சியில பார்க்கலாம். இங்கிருந்து காமராஜர் சாலையிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள கடல் பகுதிக்கு இளைஞர்கள் சென்று விட்டார்கள். அங்கு மனித சங்கிலி போன்று ஏற்படுத்தி விட்டார்கள். நீங்கள் அருகில் வந்தால் நாங்கள் கடலுக்குள் சென்று விடுவோம் என்று பயமுறுத்துவதற்காக அங்கு சென்றிருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது. அவர்களை தற்பொழுது பிரிக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். நீங்கள் இங்க இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கே அவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக செல்கிறார்கள். குறிப்பாக அதிக அளவிலான பெண்கள் வெளியேற்றப்பட்டு விட்டார்கள். தற்பொழுது இளைஞர்கள் தான் இருக்கிறார்கள். அதிக அளவிலான ஆண்கள் தான் இருக்கிறார்கள். அவர்களையும் அப்புறப்படுத்த பணியில் காவல்துறையில் தற்பொழுது ஈடுபட்டு வருகிறார்கள். கார்த்திகேயன், ரமேஷ் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ரகுவரன், மணல் திருட்டு பகுதியிலிருந்து கரையை நோக்கி சாலையை நோக்கி வருவதற்கான முயற்சிகளை தான் காவல்துறை தரப்பில் மேற்கொண்டாங்க. இப்ப கடலை நோக்கி போவதற்கான முயற்சிகள் அங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஈடுபட்டிருக்கிறாங்க. நீங்க இருக்கக்கூடிய பகுதியில் என்ன நிலவரம்? தற்போது இந்த இடத்தை பார்க்கலாம். நான் தற்போது இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு பாத்தீங்கன்னா, இங்கதான் 7 நாட்களாக இந்த இளைஞர்கள் போராட்டம் நடத்திய இந்த இடத்துலதான் நாம் தற்போது இருக்கிறோம். 7 நாட்களுக்கு பிறகு முற்றிலுமாக இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே அகற்றப்பட்ட காட்சியை தான் நாம் பார்த்திருக்கிறோம். இந்த போராட்ட களமானது 7 நாட்கள் முன்பு இங்குதான் 200 மாணவர்களால் இந்த போராட்டமானது துவங்கப்பட்டது. தற்போது அந்த போராட்டமானது முற்றிலுமாக முடிந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். கிட்டத்தட்ட இந்த பகுதியில மட்டும் பாத்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட காவல்துறை அதிகாரிகள் இங்கு குவிக்கப்பட்டிருக்காங்க. இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவருமே அந்தந்த பகுதிகளுக்கு பிரித்து அனுப்பப்பட்டு விட்டார்கள். அது மட்டும் இல்லாம ஏராளமான இளைஞர்கள் தற்போது கடற்கரை ஓரத்தில் அலைகள் அடிக்கக்கூடிய கடற்கரையிலே அவர்கள் நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் அவங்க காவல்துறை அதிகாரிகள் தடியடி பிரயோகம் இல்லாம இங்க கலந்து போங்க அப்படின்னு தான் சொன்னாங்களே தவிர, அவங்க இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் காவல்துறை கிட்ட என்ன சொன்னாங்கன்னா, சட்டம் இயற்றும் வரை நாங்கள் இங்க இருக்கிறோம், 7 நாள் எங்களுடைய கோரிக்கை நிறைவேற போகிறது, எங்களுடைய 7 நாள் கோரிக்கை நிறைவேற போகிறது, சட்டம் இயற்றும் வரை நாங்கள் இங்க இருக்கிறோம் என்று இந்த இளைஞர்கள் முன்வைத்தாங்க. கிட்டத்தட்ட இன்னும் 2 மணி நேரம் மட்டுமே இருக்கிறது, 2 மணி நேரம் மட்டும் நாங்கள் இங்க இருந்து செல்கிறோம் என்று அவர்கள் சொன்னார்கள். மேலும் உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது, வாடிவாசல் திறக்கப்பட்டு விட்டது, ஏராளமான இளைஞர்கள் இங்க இருக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்க கலக்கி செல்வதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பெரும்பாலான இளைஞர்கள் கடற்கரையில் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. காட்சி ரகுவரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். விவேக், இப்ப கடல் அலை பகுதியை நோக்கி இளைஞர்கள் போன பிறகு காவல்துறை தரப்புல அந்த வெளியேற்றம் நடவடிக்கை தற்போது தற்காலிகமாக நிறுத்தப்பட்டிருக்கிறதா? தற்பொழுது தொடர்ச்சியாக கடல் எல்லை பகுதியிலேயே நிற்கக்கூடிய இளைஞர்களையும் மாணவர்களையும் வெளியேற்றுவதற்காக அந்த பகுதிக்கு நேரடியாக காவல்துறை பணியாளர்கள் சென்றிருக்கிறார்கள். நேரடியாக அந்த ஒரு பணியாளர், அதாவது ஒரு போராட்டக்காரருக்கு ஒரு காவல்துறை பணியாளர் என்கிற அளவில் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுவினரை வெளியேற்றக்கூடிய பணிகள் அவர்கள் ஈடுபடுவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒரு குறிப்பிட்ட மைய பகுதியில் அவர்கள் நீண்ட நெடுச்சியாக இணைந்திருக்கிறார்கள். அங்கே கடற்கரை பகுதியிலே கையை கோர்த்து கொண்டு வரிசையாக அவர்கள் தொடர்ச்சியாக நீண்ட ஒரு மனித பேரணி போல நிற்பதையும் அவர்களை வெளியேற்றுவதற்கு காவல்துறை பணியாளர்கள் முயன்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. இதில் இருக்கக்கூடிய முக்கியமான சிக்கல் என்னவென்றால், கிட்டத்தட்ட ஒரு 500 மீட்டருக்கு தாண்டி தொலைவில் இருந்து அவர்கள் இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால் அவர்களை வலுக்கட்டாயமாக இழுத்து வருவதோ அல்லது வெளியிலே அவர்களை கொண்டு சேர்ப்பதோ ஒரு கடுமையான பணியாக இந்த இடத்திலே பொறுத்த வரைக்கும் இருக்கும். ஏனென்றால் இந்த மரப்பரப்புக்கு தாண்டி அவர்கள் போய் நிற்கிறார்கள். அதே நேரம் மேலதிகமான காவல்துறை பணியாளர்கள் இங்க வந்திருப்பதன் காரணமாக இந்த சூழ்நிலையில் வாகனங்கள் மூலமாக அவர்களை வெளியேற்றுவதற்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. கார்த்திகேயன், முழுக்க அங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் மட்டும்தான் இருக்கிறாங்களா அந்த பகுதிகளில்? இல்ல பெண்கள் குழந்தைகள் முற்றிலுமாக அந்த பகுதியிலிருந்து வெளியேறி விட்டார்களா?
மிக முழுமையாக பெண்களும் குழந்தைகளும் வெளியேறிவிட்டார்கள் என்று சொல்ல முடியாது. மிக குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையிலான பெண்கள் இந்த போராட்டத்தில் தொடர்ச்சியாக பங்கேற்றுக் கொண்டே இருக்கிறார்கள். ஆண்கள் பெண்கள் என்ற வேறுபாடு இல்லாமல் அவர்கள் ஒருவர் கட்டி அணைத்துக் கொண்டு ஒரு மனிதர்களாக இருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், இந்த போராட்டத்தை தொடர வேண்டும் என்கிற நோக்கம் அவர்களுக்கு இருப்பதை நம்மால் நேரடியாக பார்க்க முடிகிறது. அதற்கு ஏற்றாற் போல பெண் காவல்துறை பணியாளர்கள் அழைத்து வரப்பட்டு அவர்களை பிரித்து எடுக்கக்கூடிய வேலையும் இங்கே செய்கிறார்கள். பெண்கள் உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் அநேகமான காவல்துறை பணியாளர்களோடு அவர்கள் வாக்குவாதம் செய்வதையும் எங்களை வெளியேற்றுவதற்கான காரணம் என்ன இருக்கிறது என்று அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு உணர்ச்சி வயப்பட்ட நிலையில் உரையாடுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தற்பொழுது தொடர்ச்சியாக அந்த இடத்தில் இருக்கக்கூடிய மெரினா கடற்கரையுடைய கடல் எல்லை, நேரடி கடல் எல்லையினுடைய வாசலில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் அங்கே இருக்கக்கூடிய போராட்ட குழுவினருடன் உரையாடி வருகிறார்கள். இந்த இடத்திலிருந்து கலந்து செல்லுங்கள் என்ற ஒரு மாதிரியான பேச்சுவார்த்தை அங்கே தற்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆனால் கிட்டத்தட்ட ஒரு 1500 2000க்கும் மேற்பட்டவர்கள் தொடர்ச்சியாக நெடும் பேரணியாக அவர்கள் கைகளை இணைத்துக் கொண்டு அங்கே நிற்கிறார்கள். இதில் கடல் எல்லை நேரடியாக இருப்பதால் அதற்கு பின்னாக போகிற பட்சத்தில் அவர்களுக்கு அது கடலுக்குள் உள்ளாக செல்லக்கூடிய ஒரு அசாதாரண சூழல் ஏற்படும். இவர்களை முன்னால் இழுத்து வந்து அதை வெளியேற்ற வேண்டும் என்றால் ஒரு 500 மீட்டரை தாண்டிய தொலைவை அவர்களை இழுத்து வர வேண்டும். இப்படியான ஒரு சூழல் தான் தற்போது இங்கே நிலவு கொண்டிருக்கிறது. கார்த்திகேயன், விவேக் இணைப்பிலே இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் ரகுவரனோடு பேசலாம். ரகுவரன், காவல்துறை தரப்புல போராட்டக்காரர்கள்ட்ட என்ன மாதிரியான கோரிக்கைகள், வலியுறுத்தல்கள், அழுத்தங்கள் கொடுக்கப்படுகிறது? கோரிக்கை நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. சட்டம் ஏற்றப்பட தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷோடு பேசலாம். சுபாஷ், நீங்க மெரினா கடற்கரையில எந்த பகுதியில் இருக்கிறீங்க? அங்க இருக்கக்கூடிய களச்சூழல் என்ன? கார்த்திகேயன், தற்போது நான் காமராஜர் சாலையில் இருக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா சாலையில் இருந்தவர்களை காவல்துறையினர் அப்புறப்படுத்திட்டு இருக்காங்க. அந்த காட்சியை நாம் நேரடியாக பார்க்க முடிகிறது. அவர்கள் முழுவதுமாக இந்த சாலையை விட்டு அகற்றுவதற்கான ஏற்பாடுகளை காவல்துறையினர் முழுவதுமாக செஞ்சுட்டு இருக்காங்க. சில நேரத்துக்கு முன்பாக இந்த பகுதியில் அவ்வளவு காவல்துறையினர் குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். போராட்டக்காரர்களை அவர்கள் தனிமைப்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். அதன் காரணமாக ஒரு சில இடங்கள்ல சில பேருக்கான மயக்கங்கள் வரக்கூடிய சூழ்நிலை இருக்கு. அவர்களுக்கான ஆம்புலன்ஸ்களை அந்த போராட்டக்காரர்கள் சில பேர் கீழே அந்த விழுந்திருக்கக்கூடிய காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. அவர்களை ஆம்புலன்ஸ் மூலமாக இங்க இருந்து அருகில் இருக்கக்கூடிய மருத்துவமனைக்கு எடுத்துச் செல்வதற்கான ஏற்பாடுகளை இந்த காவல்துறையினர் செய்து வருகிறார்கள். அதே போல போக்குவரத்தை சரி செய்வதற்காக காவல்துறையினரும் இங்கே ஏதாவது குறிக்கப்பட்டிருக்கிறார்கள். தொடர்ச்சியாக இந்த பகுதியில் தற்போது விஜயகாந்த் எல்லாம் அருகே ஒரு சில போராட்டக்காரர்கள் ஒரு பகுதியானது ஒதுக்கி வெளியேற்றப்பட்டு இருக்கிறது. அந்த காட்சிகளை தான் நேரடியாக பார்த்துருக்கோம். அவ்வளவு காவல்துறையினர் இந்த பகுதியில் இருக்கிறார்கள். மாணவர்களும் போராட்டக்காரர்களும் இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் வெற்றி பெற்றுட்டார்கள். ஆகவே அந்த போராட்டக்காரர்கள் இந்த போராட்டத்தை கைவிட்டுவிட்டு இங்கிருந்து கலைந்து செல்ல வேண்டும் என்று தொடர்ச்சியாக காவல்துறையினர் வலியுறுத்தி வருகிறார்கள். ஏனென்றால் இன்றைய தினம் 7வது நாளாக இந்த போராட்டம் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகிறது. கார்த்திகேயன், அவர்களை இந்த பகுதியிலிருந்து முழுவதுமாக வெற்றி பெற்ற பிறகு போராட்டம் தேவையில்லாத ஒன்று என்பதுதான் காவல்துறையிலிருந்து தொடர்ச்சியாக தெரிவிக்கப்படக்கூடிய ஒரு தகவலாக இருக்கிறது. சுபாஷ், அந்த போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே தங்களுடைய வாகனங்கள்ல வந்திருக்கிறாங்களா? அதை எடுத்துக்கொண்டு வெளியே செல்கிறார்களா? அல்லது காவல்துறை தரப்பில் அங்கிருந்து வெளியேறுவதற்கான சூழல் ஏதேனும் வசதிகளை ஏற்படுத்தி கொடுக்கிறாங்களா? அதாவது மெரினா கடற்கரைக்கு வரக்கூடிய அனைத்து சாலைகளும் காவல்துறையினரால் இது செய்யப்பட்டிருக்கிறது, தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஏன்னா போராட்டக்காரர்கள் அதிக அளவில் வரக்கூடிய என்பதால் அவர்கள் அனைவருமே யாரையுமே வாகனங்களுக்கு கடற்கரையை இருக்கக்கூடிய எந்த சாலைகளும் வாகனத்தை போக்குவரத்து தற்போது வரை இல்லை. ஆம்புலன்ஸ்கள் மற்றும் காவல்துறையினர் வாகனங்கள் மட்டுமே உள்ளே அனுமதிக்கப்படுகின்றன. அதன் பொறுத்துதான் தற்போது இந்த மாணவர்களை இங்கிருந்து அப்புறப்படுத்தும் பொழுது அவர்கள் வாகனத்தை ஒரு சில பேர் இங்கே விட்டு விடுகிறார்கள், சில பேர் தொலைவில் நிறுத்தி இருக்கிறார்கள், வேறு சில பேர் கடற்கரைக்கு சர்வீஸ் சாலைகளில் நிறுத்தியிருக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் எல்லாம் இருக்கிறது. கார்த்திகேயன், அதன்படி பார்த்தோம் என்றால் இந்த போராட்டக்காரர்கள் தங்களது வாகனத்தை பொறுத்தவரை எங்கே நிறுத்திருக்கிறார்கள் என்பது தற்போது இந்த போராட்டத்தை கலைப்பதற்காக காவல்துறை வந்திருக்கிறார். அவர்கள் அதை பற்றி கவலை இல்லாமல் தற்போது இந்த இடத்தை எடுத்து அவர்களை காவல்துறையினர் வெளியேற்றப்பட்டிருக்கிறார் காட்சி. தற்போது அவர்கள் சீசன் சாலைக்குள்ளே வளைவதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த போராட்டக்காரர்கள் அந்த பகுதியில் செல்கிறார்கள். இந்த விவேகானந்தர் இல்லத்துக்கு அருகே அருகே இருக்கக்கூடிய சாலையில் தான் தற்போது அவ்வளவு இளைஞர்களும் பல ஒரு 100க்கும் மேற்பட்ட இளைஞர்களை அந்த பகுதியாக அவர்கள் திருப்பி விடுகிறார்கள். சுபாஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ரகுவரன், அந்த பகுதியில் போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை தற்போது குறைய தொடங்கி இருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய நிலவரம் என்ன?
கார்த்திகேயன். ரகுவரன், அங்க போராட்ட களத்தில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறதா? தற்போதைய சூழல் என்ன? அதாவது இந்த பகுதியில் இருந்து போராடி கொண்டிருந்த இளைஞர்கள் அனைவருமே அப்புறப்படுத்தி விட்டார்கள். ஏராளமான காவல்துறை இந்த பகுதியை சுற்றி நின்று கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. முற்றிலுமாக இந்த பகுதியில் இருந்து ஏராளமான இளைஞர்கள் அனைவருமே அகற்றப்பட்டு விட்டார்கள். இதில் சில இளைஞர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா காந்தி சிலை அருகே இந்த கடற்கரை சாலையில் இருந்த காந்தி சிலை அருகே இளைஞர்கள் கொஞ்சம் நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் பெரும்பாலான இளைஞர்கள் தற்போது பார்த்தீங்கன்னா கடற்கரை ஓரத்துல மனித சங்கிலியாக நிற்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களிடத்திலுமே காவல்துறை அதிகாரிகள் பேசி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மற்றும் பெண்கள், குழந்தைகள் அனைவருமே ஆம்புலன்ஸ் மூலமாக 108 ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் தனியார் மருத்துவமனைகளிலிருந்தும் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. இந்த போராட்டத்தில் இதன் தொடர்ந்து 4 நாட்களுக்கு மேலாக ஈடுபட்டிருந்த இளைஞர்கள் அனைவருமே அப்புறப்படுத்திய பிறகு பெண்கள் மற்றும் குழந்தைகள் அனைவருமே ஆம்புலன்ஸ் மூலியமாக வெளியேற்றப்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தற்போது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல விவேகானந்தர் இல்லம் 7 நாட்களுக்கு முன்பு எங்கே இந்த போராட்டம் துவங்கியதோ அந்த இடத்திலிருந்து முற்றிலுமாக இளைஞர்கள் அகற்றப்பட்டு விட்டனர். தற்போது பாத்தீங்கன்னா கடற்கரையில விவேகானந்தர் இல்லத்திற்கு நேர் எதிரே உள்ள கடற்கரை மணல்ல அந்த இளைஞர்கள் கடல் அலையில மனித சங்கிலியாக நிற்பதை கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரத்திற்கு மனித சங்கிலியாக நிற்பதை பார்க்க முடிகிறது. காவல்துறை அதிகாரிகள் 3 பேர் 4 பேர் பகுதியாக இளைஞர்களிடம் பேசி அந்த பகுதிகளிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இளைஞர்களை அகற்றி வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு தொடர்ந்து இந்த பகுதியிலே 7 நாட்களுக்கு மேல் இருந்த மாணவர்கள், தொடர்ந்து உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாணவர்கள் ஆம்புலன்ஸ் மூலமாக அகற்றப்படுவதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. மேலும் ஒலிபெருக்கிகள் மூலம் இங்கே கூட வேண்டாம், இங்கே இருக்கக்கூடிய இளைஞர்கள் அனைவரும் சென்று விடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியை கடற்கரை சார்ந்த துப்புரவு பணியாளர்கள் தூய்மை செய்யும் பணியும் தற்போது துவங்கிவிட்டதை நம்மால் பார்க்க முடிகிறது. அதில் 100க்கும் மேற்பட்ட துப்புரவு பணியாளர்கள் தற்போது அந்த தூய்மை செய்யும் பணியை நாம் தற்போது பார்க்கலாம். அந்த பகுதிகளை தூய்மை செய்து கொண்டிருக்கிறார்கள். கார்த்திக், இணைப்பிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் விவேக்கோடு பேசலாம். விவேக், தற்போது போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறதா? என்ன சூழல்? கார்த்திகேயன், விவேக், போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை தற்போது குறைய தொடங்கி இருக்கிறதா? அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? கார்த்திகேயன், தற்பொழுது விவேகானந்தர் இல்லத்துக்கு எதிரான மையமிட்டுக் கொண்டிருந்த அந்த கடைசியாக அங்கே காவல்துறை பணியாளர்கள் எந்த அளவிலான போராட்டக்காரர்களை விரட்டினார்களோ அதே அளவிலான எண்ணிக்கை போராட்ட குழுவினர் தற்பொழுது மெரினா கடற்கரையினுடைய எல்லையிலே தற்பொழுது மையமிட்டிருக்கிறார்கள். ஒரு மிக நீண்ட தூரத்திற்கு, கிட்டத்தட்ட ஒரு 800 மீட்டருக்கும் மேற்பட்ட தூரத்திற்கு அவர்கள் மனித அரங்களாக எழுந்திருக்கிறார்கள். எப்பொழுதுமே அந்த கடற்கரை எல்லையானது கடல் முடியக்கூடிய பகுதியில் இருந்து சில அடிகள் உயர்த்தப்பட்டு கடற்கரையானது அதன் பிறகு தொடங்கும். தற்பொழுது அவர்கள் அந்த பள்ளமான பகுதிக்கு நேரடியாக கடலை தொட்டுக் கொண்டு இருக்கிறார்கள். ஒரு அசாதாரணமான சூழல் இங்கே நிலவுகிறது என்றுதான் நாம் சொல்ல வேண்டும். நேரடியாக கடலை தொட்டுக்கொண்டு அவர்கள் காவல்துறை பணியாளர்கள் தங்களை நோக்கி வருகிற பொழுது நகர்ந்து செல்கிறார்கள். காவல்துறை பணியாளர்கள் ஒரு மிக கடுமையான ஒரு சூழ்நிலையில் என்ன செய்வது என்று புரியாத ஒரு மனநிலையில் தான் இங்கே அவர்களை கையாண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். அவர்கள் ஒரு நிலைக்கு மேல் வருகிற பொழுது அவர்கள் கடலுக்கு உள்ளே செல்லக்கூடியதையும் கடலிலேயே படுத்துக் கொள்ளக்கூடியதையும் கூட நம்மால் பார்க்க முடிகிறது. தண்ணீரோடும் அங்கே இருக்கக்கூடிய கடல் மண்ணோடும் கலந்திருக்கக்கூடிய அவர்களை மிக கடுமையான ஒரு சூழ்நிலை, மிக கஷ்டப்பட்டு அவர்கள் இழுத்து வர வேண்டியிருக்கிறது. இது என்னவென்றால் ஒரு குறிப்பிட்ட அளவிலான எண்ணிக்கையிலான போராட்ட குழுவினர் கடலுக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். ஒரு குறிப்பிட்ட அடிக்குள்ளாக சென்று விடுகிறார்கள். விவேக், நீங்க இணைப்பிலே நம்ம தொடர்ந்து பேசலாம். காவல்துறை தரப்பில் போதுமான ஒத்துழைப்பு, இந்த போராட்டம் தொடங்கிய நாளிலிருந்து போதுமான ஒத்துழைப்பு கொடுக்கப்பட்டது. இரு தரப்பிலுமே ஒரு பாண்டிங் இருந்ததை நம்மளால புரிந்து கொள்ள முடிந்தது. தற்போது கூட செய்தியாளர் ரமேஷ் சொன்னதன் அடிப்படையில் காவல்துறை தரப்புல எந்த விதமான லத்தியும் அவங்க கொண்டு வரல. போராட்ட களத்துல அவர்களை வெளியேற்றுவதற்கான ஒரு சூழலை, அதுவும் ஒரு பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கான சூழலை மேற்கொண்டு வருகிறார்கள் அப்படிங்கிற கருத்தை தான் அவங்க பதிவு பண்றாங்க. தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷோடு பேசலாம். சுபாஷ், காவல்துறை தரப்புல போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கு, பாதுகாப்பாக வெளியேற்றுவதற்கு என்ன மாதிரியான முயற்சிகளை தொடர்ச்சியாக மேற்கொண்டு வராங்க? காவல்துறையினர் நீங்கள் முன்னாடியே சொன்னது போல இங்கு யாரையும் அவர்கள் காயப்படுத்தும் நோக்கில் எந்த ஒரு செயலையும் அவர்கள் செய்யவில்லை. அவர்கள் எந்த ஒரு லட்சி சார்பும் இங்கே செய்யவில்லை. அவர்கள் இங்கே இருக்கிறவர்களை அப்புறப்படுத்தி இந்த போராட்டத்தை கைவிட வேண்டும் என்பதாக தொடர்ச்சியாக இங்கே பார்த்த சில நிமிடங்களுக்கு முன்பு இந்த பகுதியில் சில தள்ளுமுள்ளும் ஏற்பட்டது. காட்டிலேன் அவர்கள் காவல்துறையினர், நீங்க அந்த காட்சியை நேரடியாக பார்க்க முடியும், காவல்துறையினர் தயவு செய்து கலந்து செல்லுங்கள் என்றதுதான் அவர்கள் கோரிக்கையாக இருக்கிறது. தொடர்ச்சியாக காவல்துறையினர் போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணியில் தான் தற்போது இந்த பகுதியில் ஈடுபட்டு வருகிறார்கள். முழுவதுமாக காவல்துறையினர் மெரினா கடற்கரையில் இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களை வெளியேற்றி வருவதற்கான காட்சிகளை நாம் முழுமையாக பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன்,
தொடர்ந்து செய்தியாளர் ரகுவரோடு பேசலாம். ரகுவரன், அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? தற்போது போராட்டக்காரர்கள் படிப்படியாக வெளியேறி வருகிறார்களா? தற்போது இளைஞர்களையும் போராட்டக்காரர்களையும் காவல்துறை படிப்படியாக அப்புறப்படுத்திக் கொண்டிருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. கடற்கரையிலே நின்று கொண்டிருந்த இளைஞர்களும் படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக அகற்றப்பட்டிருப்பதை பார்க்க முடிகிறது. கடற்கரை மணலிலே நாம் தற்போது பார்க்கலாம். கடற்கரை மணலிலே ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் உள்ளே சென்றிருப்பதை பார்க்க முடிகிறது. ஏராளமான காவல்துறை அதிகாரிகள் உள்ளே சென்று அங்கே நின்று கொண்டிருக்கும் இளைஞர்களை பகுதி பகுதியாக அப்புறப்படுத்தி வருகிறார்கள். மேலும் பெண்களுக்கு காவல்துறை பெண் காவலர்களும் இங்கே ஏராளமான அளவில் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். மற்றும் பெண்களுக்காகவும் குழந்தைகளுக்காகவும் ஆம்புலன்ஸ்கள் வரவழைக்கப்பட்டிருக்கிறது. மற்றும் இங்கே 10க்கும் மேற்பட்ட காவல்துறை பேருந்துகள் மற்றும் அரசாங்க பேருந்துகள் மற்றும் இங்கே நிற்க வைக்கப்பட்டிருக்கிறது. இதுல போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கும் இளைஞர்கள் இங்கே அழைத்து செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த சோர்ஸ் அப்போது ரகுவரன் இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். அடுத்ததாக செய்தார் ரமேஷோடு பேசலாம். ரமேஷ், தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் காவல்துறை தரப்போட கோரிக்கையை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தி, இது குறித்த தகவல் அங்கே இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களுக்கு தெரிவிக்கப்படுகிறதா? அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நம்முடைய ஒளிப்பதிவாளர் தங்கதுரை உங்களுக்கு காட்சிப்படுத்துவார். கடலில் இறங்கி குறிப்பாக இளைஞர்கள் போராடி கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அவர்கள் நீங்கள் எங்களை அப்புறப்படுத்தாதீர்கள், நாங்கள் கடற்கரைக்கு சென்று விடுவோம் என்ற ஒரு அப்புறப்படுத்திக் கொண்டிருக்கிற காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். காவல்துறையும் தற்பொழுது அப்புறப்படுத்தக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். 2 விதமான காட்சிகள் இருக்கின்றன. நீங்கள் எங்களை அருகில் வராதீர்கள், நாங்கள் கடலுக்குள் சென்று விடுவோம் என்று மிரட்டுகிறார்கள். காவல்துறையினர் அவர்களை பேசி வெளியேற்றக்கூடிய காட்சிகளை தான் நீங்கள் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த தகவல் தெரிஞ்சிருக்கிறது. குறிப்பாக அவர்கள் சாலை பகுதிக்கு சென்றால்தான் நாம் பலவீனமாகி விடுவோம் என்று தெரிஞ்சு இளைஞர்கள் தற்பொழுது இந்த பகுதிக்கு வந்து விட்டார்கள். நீங்கள் அருகில் வந்தால் நாங்கள் அதாவது இளைஞர்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டிருக்கிறார்கள். அவர்களை ஏன் எங்களிடம் காரணம் சொல்லிவிட்டு எங்களை அப்புறப்படுத்துங்கள் என்று வலுக்கட்டாயமாக சொல்லக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்கள் தொடர்ச்சியாக கடலுக்குள் சென்று விடுவோம், நீங்கள் தொடர்ச்சியாக இந்த பகுதியில் எங்களை அரசு பண்ண வந்தீங்கன்னா அல்லது வெளியேற்றினால் நாங்கள் உள்ளே சென்று விடுவோம் என்ற காட்சிகளை நேரடியாக பேசலாம். சார், நீங்க சொல்லுங்க. ரமேஷ், நீங்க இணைப்பில் இருங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷோடு பேசலாம். சுபாஷ், அங்க இருக்கக்கூடிய போராட்டக்காரர்களின் எண்ணிக்கை குறைய தொடங்கி இருக்கிறதா? நிச்சயமாக கார்த்திகேயன், இந்த போராட்டக்காரர்களின் எண்ணிக்கையானது மெல்ல மெல்ல குறைந்திருக்கிறது. ஏனென்றால் தற்போது இந்த விவேகானந்தர் இல்லத்திலிருந்து திருவல்லிக்கேணி இணைக்கும் சாலையில் ஏறத்தாழ 100க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் போராட்டக்காரர்கள் ஒரு 300க்கும் மேற்பட்டவரை முழுவதுமாக இந்த பகுதியில் இருந்து கடற்கரை சாலை காமராஜர் சாலையில் வந்தார்கள். அவர்கள் அனைவரையுமே தடுத்து நிறுத்தி தற்போது இந்த சாலை பக்கமாக திருப்பி விடுகிறார்கள். அவர்கள் அனைவருமே அந்த பக்கமாக கலந்து செல்லக்கூடிய காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. கார்த்திகேயன், காவல்துறையினர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், தற்போது உங்களோட போராட்டமானது வெற்றியை பெற்றிருக்கிறது. நீங்கள் போராட்டக்காரர்கள் போராட்டத்தை கைவிட்டு விட வேண்டும். ஏனென்றால் இன்று சட்டப்பேரவையில் இது தொடர்பாக முக்கிய நிகழ்வுகள் தான் நடக்கப் போகிறது என்பது தொடர்பாக எல்லாம் அவர்களிடம் பேசியிருக்கிறார்கள். இருந்த போதிலும் அவர்கள் நிரந்தர தீர்வு தான் வேணும் என்று தொடர்ச்சியாக போராட்டக்காரர்கள் காவல்துறையினரிடம் சொல்லக்கூடிய அந்த பேச்சுகளை கேட்க மறுக்கிறார்கள். கார்த்திகேயன், அதுதான் இந்த பகுதியில் இருக்க நிலவரமா இருக்கிறது. எனினும் இந்த பகுதியில் முழுவதுமாக காவல்துறையினர் மாணவர்களை போராட்டக்காரர்களையும் கட்டுப்படுத்தி இருக்கிறார்கள். சுபாஷ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ரகுவரன், பல்வேறு இடங்களில், தமிழகத்தின் பல்வேறு இடங்களில் தற்போது காவல்துறையின் கோரிக்கையை ஏற்று போராட்டம் கைவிடப்பட்டிருக்கிறது. இது குறித்த செய்தி அங்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறவர்களுக்கு தெரியப்படுத்தப்படுகிறதா காவல்துறை தரப்பில்?
இந்த மெரினா கடற்கரை பாத்தீங்கன்னா முற்றிலுமாக மற்ற இணைப்புகள் அனைத்துமே துண்டித்த பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது. ஏன்னா இங்க இருக்கக்கூடிய இணைக்கக்கூடிய கிட்டத்தட்ட 6க்கும் மேற்பட்ட கடற்கரை சாலை இணைக்கக்கூடிய 6க்கும் மேற்பட்ட பிரதான சாலைகள் முழுவதுமாகவே துண்டிக்கப்பட்டு விட்டது. அனைத்து சாலைகளிலுமே யாருமே அனுமதிக்கப்படல, கடற்கரை சாலைக்குள்ள யாருமே அனுமதிக்கப்படல. அதனால விடியற்காலை நேரத்துல யாருமே இல்லாத அதாவது யாருமே உள்ள அனுமதிக்கப்படாததுனால வெளி உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு சுத்தமா இங்க இருக்கக்கூடிய யாருக்குமே தெரியாது. இந்த நிலையில காவல்துறையின் சார்பாக விளக்கப்பட்டது அவர்களுக்கு. அனைவருமே போராட்ட களத்தை விட்டு விட்டாங்க, அனைவருமே இந்த அவசர சட்டத்தை ஏற்றுக்கொண்டாங்க. அவசர சட்டம் மற்றும் விளக்கப்பட்டது அனைத்து இளைஞர்களிடத்திலையும். இப்போது உங்களுடைய கோரிக்கை நிறைவேறிவிட்டது, உங்களுடைய கோரிக்கை வெற்றி பெற்று விட்டது, உங்களுடைய போராட்டத்தினால் இந்த வெற்றி கிடைத்திருக்கிறது என்று காவல்துறையின் சார்பாக இளைஞர்களிடமே விளக்கப்பட்டது. ஆனால் இவர்களுடைய கோரிக்கை என்னவாக இருந்தது என்றால், சட்டசபையில் இதுக்கு சட்டம் இயற்றப்பட்டு அந்த சட்டத்தில் எந்த குறைபாடுகள் இருக்கிறது என்பதை நாங்கள் பார்க்க வேண்டும், அதன் பிறகுதான் இங்க இருந்து நாங்கள் களைய முடியும் என்று இந்த இளைஞர்கள் தெரிவித்தாங்க. தொடர்ந்து இந்த கடற்கரை சாலையில தான் குடியரசு தின விழாவானது கொண்டாடப்பட இருக்கிறது. அதற்கான ஏற்பாடுகளுமே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மேலும் இந்த இளைஞர் மெரினா கடற்கரையில் உள்ள இளைஞர்கள் கூட்டத்தில் சில விஷயங்கள் இருப்பதாகவும் எடுத்துரைக்கப்பட்டது. இதனால் நீங்கள் கலைந்து செல்ல வேண்டும் என்று அவர்களுக்கு ஒலிபெருக்கி மூலமாகவும் மற்ற போராட்ட களத்தில் இருப்பவர்கள் மூலமாகவும் விளக்கப்பட்டது இந்த இளைஞர்களிடம். மேலும் இங்கே கூட இருக்க வேண்டாம், கிட்டத்தட்ட உங்களுடைய போராட்டத்தினுடைய கோரிக்கை முழுவதுமாகவே நிறைவேறிவிட்டது. இருந்தாலும் தொடர்ந்து இந்த களத்தில் இருந்த மாணவர்கள் தற்போது கடற்கரை பகுதியிலே தங்களுடைய போராட்டத்தை தொடர்ந்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. 7 நாட்கள் இந்த போராட்ட களத்தில் தொடர்ந்து கோஷங்கள் எழுப்பப்பட்டது. தற்போது இந்த கோஷம் இல்லாத நிலையை நம்மால் பார்க்க முடிகிறது. ரகுவரன் இணைப்பில் இருங்க, தொடர்ந்து செய்தியாளர் ரமேஷோடு பேசலாம். ரமேஷ், சட்டப்பேரவையில் இந்த சட்டம் எப்படி நிறைவேறுகிறது என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் அப்படின்னு போராட்டக்காரர்கள் தரப்புல சொல்றதாக செய்தியாளர் ரகுவரன் குறிப்பிட்டார். சட்ட முன்வடிவோட நகல் தொடர்ந்து காவல்துறை தரப்புல வழங்கப்பட்டு வருகிறதா? கலைந்து செல்வதற்கு அறிவுறுத்துவதற்கு முன்னாடி அந்த நகல் வழங்கப்பட்டு வந்தது. தற்போதைய சூழல் என்ன? தற்போது நகல் எதுவும் வழங்கப்படவில்லை. தற்பொழுது இளைஞர்கள் கடற்கரை பரப்பிற்கு சென்று விட்டார்கள். காவல்துறை, நீங்கள் எங்கள் அருகினால் நாங்கள் கடலுக்கு சென்று தற்கொலை செய்து கொள்வோம் என்ற ஒரு மிரட்டல் தோடியை விட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தற்பொழுது காவல்துறையினர் அங்கிருந்து அவர்களை அப்புறப்படுத்தாமல் சற்று விலகி இருக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. குறிப்பாக சிலர் ஆவேசப்பட்டு மீடியாக்களும் வெளியேறுங்கள் என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஆனால் பல பேருடைய கருத்து அதுவாக இல்லை. அந்த அடிப்படையில் மீடியாக்களும் சற்று விலகி இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவிற்கு அவர்கள் ஒரு கேடயம் போன்று அமைத்துக் கொண்டிருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அப்துல் கலாமுடைய புகைப்படத்தை வைத்துக் கொண்டு அவர்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். காவல்துறை ஒரு அடி முன்னாடி வைத்தீங்கன்னா நாங்க பின்னாடி 2 அடி போவோம் அப்படின்ற ஒரு எச்சரிக்கையை காவல்துறையை நோக்கி அவர்கள் விடுத்து வண்ணம் இருக்கிறார்கள். நாம் அது அருகிலே தான் இருக்கிறோம். ஒளிப்பதிவாளர் தங்கதுரை எங்களுக்கு அதை காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். சில பேர் கடலுக்கு செல்கிறார்கள். காவல்துறை முன்னோக்கி வந்தால் அவர்கள் கடலுக்குள் செல்கிறார்கள். தற்பொழுது காவல்துறைக்கு அதுதான் தற்பொழுது சிக்கலாக இருக்கிறது. காவல்துறையினர் மைக் மூலியமாக அவர்கள் கொண்டு வந்திருக்கக்கூடிய அந்த மொபைல் மைக் மூலியமாக அதாவது அவர்களுக்கு ரெக்வஸ்ட் வைக்க இருக்கிறாங்க, நீங்க கலைந்து போங்க, சட்ட நகல் உங்களுக்கு வழங்கப்படுகிறது, நீங்கள் அதை படித்து விட்டு அதில் பிரச்சனைகளுக்கு பட்சத்தில் நீங்கள் திருப்பும் எங்களிடம் முறையிடுங்கள் என்று குறிப்பாக ஐபிஎஸ் அதிகாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் தான் பேசுகிறார்கள். நாங்கள் சட்டம் தெரிந்தவர்கள், நான் சொல்வது உங்களுக்கு கண்டிப்பாக அது உத்தரவாதமாக தான் இருக்கும், உறுதிமொழியாக தான் இருக்கும், அதில் எந்தவித மாற்று கருத்தும் இருக்காது. குறிப்பாக அந்த சட்ட திருத்த எண்களை எல்லாம் சொல்லுகிறார்கள். இந்திய அந்த சட்டத்தில் இருக்கக்கூடிய சட்ட 22வது பிரிவு என்பன உள்ளிட்ட ஆதாரப்பூர்வமான கருத்துக்களை ஐபிஎஸ் அதிகாரிகள் முன்வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. இளைஞர்கள் உணர்ச்சி வசப்பட்டிருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. குறிப்பாக பாத்தீங்கன்னா ஒரு கேடயம் போன்று அமைத்து விட்டார்கள். கிட்டத்தட்ட 1/2 கிலோமீட்டருக்கு ஒரு கேடயம் போன்று அமைத்து இங்கு அவர்கள் போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். ஒரு சில பெண்கள், குறிப்பாக வயது ஒரு பாட்டி இருந்தாங்க, அவங்க இருந்ததையும் காட்டும்போது ஒரு சில பெண்மணிகள் இருக்கக்கூடிய காட்சிகளையும் நம்மால் நம்முடைய ஒளிப்பதிவாளர் உங்களுக்கு காட்டுவார். அந்த அளவிற்கு அவருடைய போராட்டம் இருக்கு. தற்பொழுது காவல்துறை தடியடி நடத்துகிறார்கள். ஒரு சில பேர் மீது தடியடி நடத்துகிறார்கள். தற்போது இதுவரை அவர்கள் லத்தி எடுத்து வரவில்லை, தற்பொழுது லத்தி எடுத்து இருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஏனென்றால் அவர்கள் கடலை நோக்கி செல்கிறார்கள், அது தீவிரமாக இருந்திருக்கூடாது என்பதற்காக அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். ஆனால் யாரையும் அடிக்கவில்லை, கையில் லத்தி எடுத்து வந்திருக்கிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். தனித்தனியாக பிரிக்கக்கூடிய காட்சிகளை நீங்கள் பார்க்க முடியும். அதாவது இந்த இளைஞர்களுடைய பலமே அவர்கள் கூட்டாக இருப்பதுதான் காவல்துறையுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி, அவர்களுடைய
திட்டம் என்றால் இவர்களை தனித்தனியாக பிரித்து விட்டால் எளிதாக கலைந்து செல்ல விடலாம், எளிதாக அப்புறப்படுத்தி விடலாம் என்பது காவல்துறையுடைய திட்டம். இளைஞர்களுடைய திட்டம் நாம் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக கூட்டமாக இருக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பலமாக அவர்கள் பார்க்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் தற்பொழுது கடலுக்குள் சென்று தற்கொலை செய்து கொள்வோம் என்ற அளவிற்கு அவர்கள் போராட்டம் தீவிரமடைந்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. ஒலிபெருக்கிகளை எடுத்து வந்து இங்கே கிட்டத்தட்ட 500 மீட்டர் அதாவது காமராஜர் சாலையிலிருந்து மணல் பரப்பை தாண்டி வந்து காவல்துறை உயரதிகாரிகள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த காட்சிகளை நீங்கள் பார்க்கலாம். நீங்கள் திரும்பி போங்கள் என்று இளைஞர் சொல்லக்கூடிய காட்சிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த கூட்டம் எவ்வளவு இருக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3000க்கும் மேற்பட்டோர் இருப்பவர்கள் நம்மால் யூகிக்க முடிகிறது. பெரும்பாலானோர் இங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டால் 3000 பேர் தற்பொழுது மெரினா கடற்கரையில் இருப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து பேசலாம். ரகுவரன், இப்ப ரமேஷ் இருக்கக்கூடிய இடத்துல அந்த தொடர்ந்து செய்தியாளர் சுபாஷோடு பேசலாம். சுபாஷ், இப்ப ரமேஷ் இருக்கக்கூடிய இடத்துல அங்க இளைஞர்கள் கடற்கரைக்கு ரொம்ப அருகில கடல் பகுதியிலே நிக்கிறத நம்மளால பார்க்க முடிகிறது. நீங்க இருக்கக்கூடிய இடத்துல என்ன சூழல்? இப்போ டாக்டர் பெசன்ட் சாலையில் இருக்கிறேன். இந்த சாலையானது திருவல்லிக்கேணியும் கடற்கரை காமராஜர் சாலையும் இணைக்கக்கூடிய ஒரு சாலை. இந்த சாலையில் தான் மாணவர்களும் அந்த போராட்டக்காரர்களையும் காவல்துறையினர் மெல்ல திருப்பி விடுகிறார்கள். அந்த காட்சியை நாம் பார்க்க முடிகிறது. இவர்கள் அனைவருமே அவர்கள் காவல்துறையினரிடம் தொடர்ச்சியாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் மெல்ல அவர்களை முன்னோக்கி, அதாவது கடற்கரை சாலையிலிருந்து பின் சாலை வழியாக டாக்டர் பெசன்ட் சாலை வழியாக அவர்களை வெளியே அப்புறப்படுத்துகிறார்கள். முன்பே நமது செய்தியாளர் திரு ரமேஷ் அவர்கள் சொல்லும் பொழுது தெரிந்தது, காவல்துறையினர் அவர்கள் அந்த மாணவர்களின் அந்த கூட்டு அவர்கள் ஒருங்கிணைந்து இருக்கக்கூடியவற்றை கலைக்க வேண்டும் என்பதுதான் அவர்களது முக்கிய நோக்கமாக கூறப்பட்டது. அதன்படிதான் தற்போது அவர்களை கலைக்கும் வகையாக ஒரு மொத்தமாக ஒரு கூட்டத்தினரை ஏறத்தாழ ஒரு 300 400 பேரை ஒட்டுமொத்தமாக காவல்துறையினர் இந்த பகுதியில் அந்த போராட்ட களத்தில் இருந்து பிரித்து இந்த பெசன்ட் சாலை வழியாக அவர்கள் வெளியேற்றி வருகிறார்கள். அந்த காட்சியை தான் நம்ம இப்பொழுது பார்த்து வருகிறோம். கார்த்திகேயன், இவர்கள் சொல்லக்கூடியது, இந்த போராட்டத்திற்கு நாங்கள் அமைதி வழியில் போராடி வருகிறோம், யாரையும் தொந்தரவு செய்யவில்லை, எந்த ஒரு சட்ட சிக்கல்களையும் ஏற்படுத்தாத வகையில் ஒழுங்காக நாங்கள் இந்த போராட்டத்தை ஈடுபட்டு வருகிறோம். ஆகவே காவல்துறையினர் தங்களை இந்த போராட்டத்திலிருந்து பிரிக்க வேண்டாம் என்று கேட்டுக்கொள்கிறார்கள். இருந்த போதிலும் காவல்துறையினர் சொல்லக்கூடிய ஒரே விஷயம், இந்த போராட்டமானது வெற்றி அடைந்த ஒரு போராட்டம். ஆகவே நீங்கள் போராட்ட தேவையில்லை, தயவு செய்து கலைந்து விடுங்கள். ஆகவே அவர்களுக்கான சட்ட முன்வடிவு எல்லாம் இந்த போராட்ட களத்தில் முன்பே குறிக்கப்பட்டிருக்கிறது. இது போன்ற நிகழ்வுகள் தான் இங்கே இருக்கிறது. சட்டப்பேரவையில் சட்டம் நிறைவேற்றும் முறையாவது இந்த போராட்டத்திற்கு அனுமதி வழங்க வேண்டும், அதே போன்று நிரந்தரமான ஒரு தீர்வை கொண்டு வர வேண்டும் போராட்ட களத்தில் இருக்கக்கூடியவங்க வலியுறுத்துறாங்க. இந்த சட்ட முன்வடிவு நகல் தற்போது வழங்கப்படுகிறது, அதுல இருக்கக்கூடிய விஷயங்கள் தொடர்பாக அவங்க படிப்பதற்கு தயாராக இல்லையா? ஏன் அவங்க அதை மறுக்கிறாங்க? அவங்க சொல்லக்கூடிய ஒரே விஷயம் என்னவென்றால், சட்ட முன்வடிவை இது எந்த வகையில் அந்த சட்டமானது இன்று இயற்றப்படுகிறது. ஏனென்றால் இன்று ஆண்டின் முதல் சட்டப்பேரவை கூட்டத்தொடர் என்பது ஆளுநர் உரையுடன் தொடங்கும். அந்த உரையை தொடர்ந்த பின்னராக அலுவல் ஆய்வு கூட்டி இந்த பேரவையானது எத்தனை நாள் நடைபெற வேண்டும் என்பதை முடிவு செய்வார்கள். அதெல்லாம் இருக்கும் பொழுது இந்த சட்ட முன்வடிவானது எவ்வாறு நிறைவேறும் போன்ற முக்கியமான கேள்விகளை அவர்கள் முன்வைக்கிறார்கள். அதன் அடிப்படையில் இன்றைக்கு அது அந்த சட்ட திருத்தம் அந்த சட்ட முன்வடிவமானது கொண்டு வந்து நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா போன்ற கேள்விகள் எல்லாம் அவர்கள் முன்வைக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் அவர்களிடமே சமரசம் செய்து அவர்களை மெல்ல உள்நோக்கி அனுப்பி வைக்கதான் பார்க்கிறார்கள். அதற்கான நடவடிக்கைகள் தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் ஆம்புலன்ஸ் அவர்கள் அப்புறப்படுத்தக்கூடிய வழியில் ஆம்புலன்ஸ் வந்தால் அதற்கு வழிவிட்டு காவல்துறையினர் வழிவிட்டு அந்த ஆம்புலன்ஸை உள்ளே அனுமதிக்கிறார்கள். இது போன்ற நிகழ்வுகள் தொடர்ச்சியாக நாம் இங்கே பார்க்க முடிகிறது. இதில் கூறக்கூடியது, நாங்கள் அறவழி போராட்டத்தை மேற்கொண்டு வருகிறோம். ஆகவே எங்களது போராட்டத்திற்கு காவல்துறையினர் முழு ஒத்துழைப்பு தந்திருக்கிறார்கள். ஆனால் தற்போது எங்கள் போராட்டத்தை தொடர்ச்சியாக நடத்துவதற்கான ஒரு பணியை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதுதான் அவர்களது கோரிக்கையாக இருக்கிறது. சுபாஷ், இணைப்பில் இருங்க, தொடர்ந்து பேசலாம். ரமேஷ், தற்போது இந்த கடற்கரை ஒட்டி இருக்கக்கூடிய சாலைகளில் தெருக்களில் போராட்டக்காரர்கள் வெளியேறும் காட்சிகளை நம்மளால பார்க்க முடிகிறது. அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன? ஒலிபெருக்கி மூலியமாக காவல்துறையினர் அறிவிப்பு. ஆகவே நீங்க போராட்டத்தை விட்டு கூட பேச்சுவார்த்தை வாங்க, வேற ஏதாவது பிரச்சனை இருந்தா கூடி
அதை நம்ம தீர்த்துக்கலாம். தயவு செய்து கொஞ்சம் முன்னிட்டு வாங்க. தயவு செய்து கொஞ்சம் ஃப்ரண்ட்டுக்கு வாங்க. பேசுறேன் வாங்க. இதுவரைக்கும் நீங்க நல்ல முறையில் அமைதி முறை நடத்திருக்கீங்க. போராட்டம் பாராட்டக்கூடிய விஷயம். இந்த இறுதி முறையில வேற எதுவும் பண்ணாம நீங்க வாங்க, ஃப்ரண்ட்டுக்கு வாங்க, பேசலாம். உங்க கூட நாங்க பேச தயாரா இருக்கிறோம். நீங்கள் கார்த்திகேயன் அந்த பார்க்கலாம். காவல்துறை IPS அதிகாரி சங்கர் பேச்சுவார்த்தைக்கு அழைத்திருக்கிறார். நீங்கள் எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம், நீங்கள் பேச்சுவார்த்தைக்கு வாங்கள் என்று ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். அந்த காட்சிகளை தான் நீங்கள் தற்போது பார்த்திருக்கிறீர்கள். ஆனால் இங்கிருக்கக்கூடிய இளைஞர் பட்டாளம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்று செய்கை மூலியமாக காண்பித்திருக்காங்க. அந்த காட்சிகளையே நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வர முடியாது என்ற ஒரு காவல்துறையை திரும்பி போங்கள் என்ற ஒரு கோஷங்களை எழுப்பக்கூடிய குச்சியை பார்க்கலாம். குறிப்பாக இங்கேயும் தன்னார்வலர்கள் கேடயம் போன்று நீங்கள் இங்கு வெளியே வராதீங்க, நம்ம இங்கு இருக்கிறதுதான் பலம், நீங்கள் கடற்பரப்பை விட்டு நிலப்பரப்புக்கு வராதீர்கள், நாம் இங்க இருப்பதுதான் பலம் என்று அவர்கள் வாலண்டியர்ஸ் திருப்பியும் இங்க வந்து ஒரு கேடயம் போன்று அமைச்சிருப்பதை பார்க்கலாம். தற்பொழுது காவல்துறை ஆணையராக இருக்கக்கூடிய சங்கர் ஒரு அழைப்பை விடுத்திருக்கிறார். பேச்சுவார்த்தைக்கு வாங்கள் என்ற ஒரு அழைப்பை தற்பொழுது இங்கு விடுக்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. ஆனால் இளைஞர் பட்டாளம் நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு தயாராக இல்லை, நாங்கள் சட்டம் இயற்றும் வரை தொடர்ச்சியாக இங்கு போராடுவதான் இருக்கிறோம் என்று கருத்தை வெளியிட்டார்கள். குறிப்பாக காவல்துறை இங்க வந்து அவர்களை வலுக்கட்டாயமாக இழுக்கும் முயற்சியை தற்பொழுது கைவிட்டு விட்டார்கள். தொடர்ச்சியாக நீங்களா பேச்சுவார்த்தைக்கு வாங்கள் என்ற ஒரு கோரிக்கையை வைத்துவிட்டு எங்கு காவல்துறை முற்றிலுமாக இளைஞர்களிடம் அருகில் யாரும் இல்லை, அவர்கள் சற்று வெளியே இருக்கிறார்கள். கிட்டத்தட்ட ஒரு 20 அடிக்கு அப்பால் தான் இருக்கிறார்கள் காவல்துறை. அந்த அளவிற்கு காவல்துறை தற்பொழுது அவர்களுக்கு ஒத்துழைப்பு கொடுத்து வெளியே வந்து விட்டார்கள். இளைஞர்கள் சொல்வதை கேட்டு வெளியேறிவிட்டார்கள். பேச்சுவார்த்தைக்கு தற்பொழுது அழைப்பு விடப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்த இளைஞர் பட்டாளமும் காவல்துறையை திரும்பி போங்கள், நாங்கள் சட்டம் இயற்றும் வரை தொடருவோம் என்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்து இருக்கிறார்கள். ரமேஷ், இன்று கூடக்கூடிய சட்டப்பேரவையின் கூட்டத்தொடரின் முதல் நாளிலேயே இந்த சட்டம் நிறைவேற்றப்படும் அப்படின்னு முதலமைச்சர் தரப்புல சொல்லப்பட்டது. அந்த ஒரு நாள் அனுமதி வழங்காமல் தற்போது காலையிலேயே போராட்டக்காரர்களை வெளியேற்றுவதற்கான நோக்கம் என்ன? காவல்துறை தரப்புல இதற்கு என்ன மாதிரியான விளக்கங்களை கொடுக்குறாங்க? காவல்துறை IPS அதிகாரிகள் சொல்லும் பொழுது இது நிரந்தர சட்டம் என்று சொல்கிறார்கள். அந்த அடிப்படையில் நிரந்தர சட்டம் இருப்பதால் நீங்கள் இது வந்து உங்களுக்கு நிரந்தர தீர்வுதான், நீங்கள் சற்றும் கவலையடையாதீர்கள், நான் சட்டம் தெரிந்தவர் தான், அந்த அடிப்படையில் நாங்கள் உறுதியளிக்கிறேன், உங்களுடைய போராட்டம் நிச்சயமாக வெற்றிப்படையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். தற்பொழுது குடியரசு தினத்திற்கான அணிவகுப்பு கடலோர காவல்படை மூலமாக மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்னும் 2 தினங்கள் தான் இருக்கிறது குடியரசு தினத்திற்கு. தற்பொழுது ஹெலிகாப்டர்கள் மூலமாக அந்த வழக்கமான ஒத்திகையும் தொடங்கி இருக்கிறது. ஏனென்றால் இது போன்ற குடியரசு தினத்திற்கு 5 நாட்கள் 6 நாட்கள் ஒத்திகை நடத்துவார்கள். பல்வேறு அரசு பொருட்காட்சிகள் அந்த வாகனங்கள் மூலமாக அவர்கள் தொடர்ச்சியாக அரசுடைய சாதனைகளை விளக்கக்கூடிய வகையில் அந்த விஷயங்கள் எல்லாம் இருக்கும். குறிப்பாக அதற்கான ஒத்திகைகள் தற்பொழுது தொடங்கிவிட்டன. மெரினா கடற்கரை தற்பொழுது 2 நாட்கள் தான் இருக்கிறது. வியாழக்கிழமை குடியரசு தினம், ஆளுநர் சட்ட ரீதியாக கொடியேற்ற வேண்டும். தற்பொழுது அவர்கள் கடற்பரப்பிலே அமர்ந்து விட்டார்கள். நின்றிருந்தவர்கள் அடுத்த கட்டமாக தொடங்கிவிட்டார்கள். எப்படி விவேகானந்தர் இல்லம் முன்பு அமர்ந்து போராட்டத்தை தொடங்கினார்களோ அதே போன்று தற்பொழுது இங்க கடற்கரைக்கு ஒட்டிய பகுதியில், குறிப்பாக கடல் அலைகள் அடிக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய காட்சிகள் நிறைய பேர் நிறைய பேர் கடல்ல காவல்துறை அருகில் வருவதை பார்த்து கடலுக்குள்ள போனாங்க. அவர்களாம் கொஞ்சம் குளித்து இருக்கக்கூடிய காட்சிகளையும் நீங்கள் பார்க்கலாம். அந்த அளவுக்கு குறிப்பாக மீடியாக்கள் கூட நீங்கள் வெளியேறுகள் என்ற ஒரு காட்சிகளையும் அவர்கள் தொடர்ச்சியாக ஒரு சிலர் தான் வைக்கிறார்கள். பெரும்பாலான இளைஞர்கள் தொடர்ச்சியாக எங்களுக்கு ஆதரவு அளியுங்கள் என்ற ஒரு கோரிக்கைகள் வைக்க முடியுது, நம்மால் பார்க்க முடிகிறது. வாலண்டியர்ஸ் இந்த கேடயமாக இருக்கிறார்கள். ஒரு அரண் போன்று அமைத்து நீங்கள் அமருங்கள், நம்ம பேச்சுவார்த்தை கிடையாது, சட்டம் இயற்றும் வரை நமது போராட்டம் தொடரும் என்ற ஒரு கோரிக்கையை தற்பொழுது முன்வைக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது.